கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே எருதுவிடும் விழாவிற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் ஆயிரக்கணக்கானவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கியுள்ளார். விவரங்களோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் செல்வா விவரம் என்ன? நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்த்தீர்கள் எருதுவிடும் விழா சிறப்பாக செய்து வருகிறார்கள். கடந்த ஜனவரி மாதம் முதலே சிறப்பான முறையில் இது நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் கடந்த இந்த ஜனவரி மாதத்தில் 2-3 விழாவுக்கு அனுமதி அளித்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 6க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்த நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு எருதுவிடும் விழா நடைபெறும் என அறிவித்திருந்தார் மாவட்ட ஆட்சியர். இந்த நிலையில் கோபாலபுரம் பகுதியில் இன்று எருதுவிடும் விழா நடப்பதற்காக அனுமதி கேட்டிருந்தார்கள். ஆனால் நேற்று வரை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இரவு மட்டுமே அந்த அனுமதி வந்ததாகவும் அந்த அனுமதியை அவர்களிடம் கொடுப்பதற்கு முன்பாகவே இன்று ஆய்வு நடத்தி எருதுவிடும் விழா நடைபெற இருக்கின்ற நிலையில் போராட்டக்காரர்கள் இது இன்று நடைபெறாது என்ற ஒரு வதந்தி கிளம்பியதால் போராட்டக்காரர்கள் நெடுஞ்சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெங்களூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரம் வரையில் இருபுறமும் சாலையில் போக்குவரத்து அணிவகுத்து நின்றது. இதற்கிடையே மாவட்ட ஆட்சியர் இடத்தில் இருந்து ஒரு உத்தரவு பிறப்பித்து வந்தது. அது இன்று நள்ளிரவில் இந்த உத்தரவு வந்ததாகவும் இதுக்கு தடையில்லை என்றும் நீங்கள் எருதுவிடும் விழா நடத்தி கொள்ளலாம் என்று அந்த செய்தி குறிப்பு வந்துள்ளதாக தகவல் வந்ததால் தற்போது போராட்டக்காரர்கள் கலைந்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது. தேவபிரியம். செல்வா, அது உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வா. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.